Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, welcome to Dhivya Arts and Crafts. First of all, thank you so much for all your support. ஏன் கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாரோடைய கமெண்ட்ஸுக்காக தான் நான் திரும்ப இந்த ஒரு வீடியோவை நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நிறைய என்கொயரிஸ் இருக்குது. லைக் ஆரி ஒர்க்கில் வந்து உங்களுக்கு நிறைய என்னோட வீடியோஸில் நிறைய டவுட்ஸ் போட்டிருந்தீங்க. எல்லா டவுட்ஸையும் நான் கிளியர் பண்ணணுன்றதுக்காக தான் திரும்ப வந்து வேறு ஒரு வீடியோஸ் எடுத்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். முக்கியமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேக் ஆகுது, ஸோ வந்து உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இன்னும் கிளியராக என்னால் எவ்வளோ தூரம் காமிக்க முடியுமோ அப்படி காமிக்கிறதுக்காக தான் இன்னொரு வீடியோஸ் நான் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போது வந்து ஆரி எம்ப்ராய்டரியோட பேசிக் செயின் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்னெல்லாம் பேசிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரி நீடில். ஸோ ஆரி நீடில்ன்றதுல உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. என்ன மாதிரி சைஸ் யூஸ் பண்ணுறீங்க, இந்த நீடில் எங்கே கிடைக்கும், எந்த இடத்துல கிடைக்கும், இதோடைய சைஸ் என்ன, இதோட திக்னஸ் என்ன, இதோட பிராண்ட் என்னன்னு நிறைய உங்களுக்கு என்கொயரிஸ் இருந்துச்சு. இதான் என்னுடைய ஆரி நீடில் பார்த்துக்கோங்க. இதில் எந்த இடத்துலையும் சைஸ் வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்காது. இதை வந்து நம்ம பெரிய பெரிய கிராஃப்ட் ஷாப்ஸில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலனா கூட நீங்கள் ஆன்லைனில் வந்து ஆரி நீடில்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறவங்கள்ட்ட உங்களுக்கு வாங்கிக்கலாம். நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தால் டி நகரில் இருக்கிற கிராஃப்ட் ஷாப்ஸில் இல்லைன்னா ப்ராட்வேயில் இருக்கிற கிராஃப்ட் ஷாப்ஸில் எல்லா இடத்துலையும் இந்த நீடில் வந்து கிடைக்கும். உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் துலிப் பிராண்டில் இருக்கிற ஆரி நீடிலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு த்ரீ கைண்ட் ஆஃப் த்ரெட்ஸில் வந்து நான் ஆரி எம்ப்ராய்டரி போட்டு காமிக்க போகிறேன். அதில் ஒன்று தான் இந்த ஜரி த்ரெட். ஸோ இந்த ஜரி த்ரெட்டில் ஒன்றும், இது வந்து நார்மலான காட்டன் த்ரெட்டு, நம்ம தையல் தைக்கிற நூல் இருக்கு இல்லையா, அந்த நூல் தான். இது வந்து சில்க் த்ரெட். ஸோ இந்த 3 வெரைட்டிஸ் ஆஃப் த்ரெட்லையும் நான் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இது போக நமக்கு வேறு எந்த ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸும் தேவை கிடையாது. ஒயிட் பென்சில், அதுக்கப்புறம் ட்ரிம்மர். ஸோ இந்த ஐட்டம்ஸ் இருந்தாலே நம்ம வந்து அழகான ஆரி எம்ப்ராய்டரி போடலாம். பேசிக் செயின் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம பேசிக் ஆரி செயின் போட போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் டெக்னிக்காக ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரியா? இது என்னோட ஆரி நீடில். இப்போது இதில் வந்து இந்த ஷூயிங் காட்டன் த்ரெட்டை வச்சு நம்ம போட போகிறோம். ஷூயிங் காட்டன் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணையில் சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ் இருந்தால் போதும். அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இது வந்து எட்ஜில் ஒரு முடிச்சு போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கணும். இது ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால, இந்த த்ரெட்டு ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால ஒரு 2 இல்லைன்னா 3 முடிச்சு கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த த்ரெட்டு வந்து எப்போயுமே உங்களுடைய மடியில் இருக்கட்டும். கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு ரோல் ஆகிட்டே இருக்கும், சிக்காயிடும். ஸோ மடியில் போட்டுக்கோங்க. இப்போது த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுற விதத்தை பாருங்கள். இந்த 2 ஃபிங்கர்ஸில் இந்த நாட்டை பிடிச்சிக்கோங்க. இந்த விரலில் மேலே சுற்றி, ஓகே, திரும்ப பாருங்கள். இந்த 2 ஃபிங்கர்ஸில் இந்த நாட்டை பிடிச்சிக்கோங்க. இதில் மேலே சுற்றி. இப்போ நம்ம எடுக்கையில் இந்த த்ரெட்லேருந்து நம்ம த்ரெட் எடுக்க போகிறோம். நீடில் விட்டு கிளாத்தில் எடுக்கும் போது இந்த த்ரெட்டை நம்ம எடுக்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ரோல் ஆகிட்டே வரும். பாருங்கள், இந்த 2 ஃபிங்கர்ஸில் இந்த நாட்டை பிடிச்சிட்டு இந்த விரலில் சுற்றிடுறாங்க. ஸோ இதை நான் இப்போ வந்து ஃப்ரேமோட கீழே வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த நீடிலோடைய ஹெட் பார்ட்டு, இது வந்து முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. இந்த டிசைனோட டைரக்ஷன்ஸ் தகுந்த மாதிரி இந்த நீடிலோட ஹெட் பார்ட் போகணும். பாருங்கள், இப்போது இந்த டிசைன் இப்படி இருக்குன்னா இப்படியே போகணும். டிசைன் வந்து டேர்ன் ஆகுதுன்னா நீடிலும் டேர்ன் ஆகணும், இப்படியே போகணும். ஸோ நம்ம டைரக்ஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி, டிசைனோட டைரக்ஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீடில் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகணும். அவ்வளோதான். இப்போது வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணையில் எடுத்துட்டேன், த்ரெட் எடுத்து அந்த நாட்டை வந்து கீழே நான் பிடிச்சி இழுத்துட்டேன். இப்போது இந்த பாருங்கள், இப்போ நீடில் வந்து என்னுடைய டிசைனோட டைரக்ஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி திரும்பிடுச்சு. இப்போது குத்திட்டு கீழே சுற்றி
குத்தி மேலே எடுக்கிறேன், ரைட் லெஃப்ட், குத்தி கீழே சுற்றிட்டு மேலே எடுக்கையில் ரைட் லெஃப்ட். பாருங்கள், நான் பெரிய செயினை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். 90 டிகிரியில் வந்து நீடில் இருக்கணும். நீங்கள் இப்படி சாச்சோ இல்லை இப்படியோ இந்த கையை வந்து நீங்கள் ஷேக் பண்ணக்கூடாது. நீடில் வந்து 90 டிகிரியில் இருக்கணும். பாருங்கள், குத்தி கீழே சுற்றிட்டு மேலே எடுக்கையில் ரைட் லெஃப்ட், குத்தி சுற்றி மேலே எடுக்கையில் ரைட் லெஃப்ட். பாருங்கள், குத்தி சுற்றி மேலே எடுக்கையில் ரைட் லெஃப்ட். அந்த டக்குன்னு ஒரு சவுண்டு உங்களுக்கு கேட்கும் பாருங்கள். குத்தி சுற்றி மேலே எடுக்கையில் கேட்குதா? ரைட், அப்புறம் லெஃப்ட். இப்போ கீழே பாருங்கள், மேலேருந்து குத்துறேன், சரியா? சுற்றுறேன். இதை வந்து நீங்கள் கிளாக் வைஸ்லேயும் சுற்றலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் சுற்றலாம், அது உங்களுடைய சாய்ஸ். குத்தி சுற்றுறோம். சுற்றும் போது உங்களுக்கு நீடில் மாட்டியிருக்கிற ஃபீல் நல்லாவே தெரியும். இப்படி எடுக்கும் போது ரைட் லெஃப்ட். இப்படி கீழே இருந்து நீங்கள் சுற்றும் போது இந்த நீடிலையும் ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்காதீங்க, இந்த த்ரெட்டையும் இப்படி டைட்டாக பிடிச்சிக்காதீங்க. த்ரெட் வந்து ஜஸ்ட் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்கன்றது ஐடென்டிஃபை பண்ணுறது தான். ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இதையும் நீங்கள் டைட்டாக பிடிச்சிங்கன்னா மேலே உங்களுக்கு த்ரெட் வரவே வராது. ஸோ இப்படி குத்திட்டு இப்படி சுற்றி, அவ்வளோதான். மேலே அடிக்கையில் ரைட் லெஃப்ட், குத்தி சுற்றுறோம், மேலே அடிக்கையில் ரைட் லெஃப்ட். கண்டிப்பாக இது ரெகுலர் ப்ராக்டிஸில் தான் வரும். எவ்வளோ ஃபாஸ்ட்டானாலும் பண்ணலாம். பட் வந்து இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இங்கே பாருங்கள், குத்திட்டு இப்படி சுற்றுறோம், மேலே எடுக்கையில் ரைட் லெஃப்ட், சுற்றி மேலே எடுக்கையில் ரைட் லெஃப்ட், குத்திட்டு சுற்றுறோம் ரைட் லெஃப்ட். பாருங்கள், ஃபைனலாக நான் சொல்கிறேன். குத்திட்டு இப்படி சுற்றுறீங்க. இப்படி சுற்றிலே உங்களுக்கு நீடில் மாட்டிருக்கிற ஃபீல் வந்து கீழே இருக்கிற ஃபிங்கர்ஸ்லேயும் தெரியும், மேலே இருக்கிற ஃபிங்கர்ஸ்லேயும் தெரியும். இப்படி நீங்கள் எடுக்கும் போது இந்த த்ரெட் வந்து டைட்டாக ஹேண்டில் பண்ணிக்கிறாதீங்க. இப்போ பாருங்கள், இப்போ மேலே வந்துருச்சு ரைட் லெஃப்ட். பாருங்கள், இப்போ கீழே இருக்கிற பொசிஷன் பார்த்தீங்க இல்லையா? மேலே எடுக்கையில் இப்படி எடுக்கையில் இந்த மூணுமே மீட் பண்ணுற இடம், ஜங்ஷன் சொல்லலாம். அதாவது இந்த நீடில், இந்த கிளாத்து, கீழே இருக்கிற த்ரெட், இந்த மூணுமே ஜங்ஷன் ஆகிற இடத்துலையே நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் இப்படி குத்திட்டு எடுத்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்படி சுற்றி அப்படி போடக்கூடாது, சரியா? இது மூணுமே ஜங்ஷன் ஆகிற இடத்துல, இந்த இடத்துல ரைட்டாக திருப்பிட்டு எடுக்கணும். சுற்றி எடுக்கையில் இந்த இடத்துலையே இந்த ஜங்ஷன்லேயே லைட்டாக நீங்கள் திருப்பும் போது உங்களுக்கு டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்படி இருக்கையில் திருப்பிட்டு அடுத்த செயின் போடுறதுக்காக இப்படி திருப்புறோம். நல்லா பெரிய செயினில் நான் போட்டு காமிக்கிறேன். குத்திட்டு சுற்றி இப்படி எடுக்கையில் இந்த இடத்துலையே டக்குன்னு உங்களுக்கு சவுண்ட் கேட்குதா? அதுக்கப்புறமேட்டு திருப்பணும். அப்போ அடுத்த செயின் போகணும். குத்தி குத்தி சுற்றிட்டு இப்படி எடுக்கையில் ரைட் லெஃப்ட், குத்தி சுற்றி எடுக்கையில் ரைட் லெஃப்ட். ஒவ்வொரு செயின்லேயும் பாருங்கள் அந்த சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். அப்போனா பர்ஃபெக்டாக நமக்கு வருதுன்னு அர்த்தம். பாருங்கள், இப்படி குத்தி எடுக்கையில் ரைட் லெஃப்ட். எவ்வளோ ஃபாஸ்ட்டானாலும் போடலாம், எவ்வளோ பெரிய செயினாகவும் போடலாம், அதே நேரத்தில் எவ்வளோ குட்டி செயினாகவும் போடலாம். இந்த லாக்லாம் நம்ம போடுவோம், ஸோ அந்த மாதிரியும் போடலாம். இது எல்லாமே வந்து உங்களுடைய ரெகுலர் ப்ராக்டிஸ் தான். பாருங்கள், எவ்வளோ குட்டியாகவும் செயின் போட்டுக்கலாம். அதே மெத்தட் தான், ரைட் லெஃப்ட். எவ்வளோ குட்டியானாலும் செயின் போட்டுக்கலாம், எவ்வளோ பெருசானாலும் செயின் போட்டுக்கலாம். இப்போது நான் பெரிய செயின் போட்டிருக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் வந்து உங்களுக்கு ஷ்ரிங்க் ஆகவே இல்லை. பாருங்கள், எவ்வளோ பெரிய செயின் போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த கிளாத் வந்து ஷ்ரிங்க் ஆயிருக்காது. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 90 டிகிரியில் நீடில் ஹேண்டில் பண்ணுறது மட்டும்தான். நீங்கள் இங்கே குத்திட்டு இப்படி கிராஸாக நீங்கள் குத்தி, ஒரு சாம்பிளுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். கிராஸாக வந்து நீடில் வச்சு போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆரி வர்ற மாதிரி இருக்கும். அதாவது இப்படி நீங்கள் கிராஸாக வச்சு உள்ளே இருக்கிற நூலை தானே நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? அதாவது இந்த செயின் இந்த இடத்துல இருக்குது, உங்களுடைய நீங்கள் குத்தின இடம் வந்து இங்கே இருக்குது. அப்படி இருக்கையில் இந்த கிளாத் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங்க் ஆகும்.
இப்போ நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து இதே செயினை வந்து நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, ட்ரையல் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த செயின் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷூயிங் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா கான்ஃபிடென்ட் வந்துருச்சு அப்படிங்கிற போது நீங்கள் சில்க் த்ரெட் வாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரையலே நீங்கள் சில்க் த்ரெட் எடுத்திங்கன்னா 100% உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லைட்டாக ஒரு நீடில் பட்டால் கூட அது வந்து ஒரு மாதிரி த்ரெட்டெல்லாம் வந்து உங்களுக்கு பிரிஞ்சிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் அந்த ஷூயிங் த்ரெட்டில் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் போடணும். ஏன்னா நம்ம ப்ளவுஸில் எல்லாத்துலேயும் சில்க் த்ரெட்டில் தான் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அது நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ சில்க் த்ரெட் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு கேட்டால், இது ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால இது சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. அது வந்து ஆரியோட ப்ரொசீஜரே கிடையாது. இதை வந்து டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக தான் யூஸ் பண்ணணும். டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எப்படி பண்ணணும்னு கேட்டால், சப்போஸ் நீங்கள் ஒரு பெரிய சாரியோ இல்லைனா ஒரு ப்ளவுஸோ எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஷேடில் வந்து 2 த்ரெட்டாக நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு 2ஐயும் சேர்த்து நாட் போட்டு பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் சும்மா ப்ராக்டிஸ் தான் இப்போ பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு த்ரெட்டையே எப்படி நம்ம டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ இந்த சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, இதோட ஒரு எட்ஜு, இந்த ஒரு எட்ஜை அப்படியே ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ, அதாவது இந்த த்ரெட்டை எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ எட்ஜை மட்டும் நான் எடுத்துகிட்டு வரேன். இந்த மாதிரி சரியா எடுத்து இந்த பாருங்கள், இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. பிடிச்சு நம்ம இவ்வளோ த்ரெட் எடுத்துருக்கோம். கரெக்டாக அந்த ஃபோல்டிங் பார்ட் வருது இல்லையா, இந்த இடத்துல நாட் போட்டுக்கோம். சும்மா நாட் தான் போடுறேன். இந்த மாதிரி சரியா. இப்போ உங்களுக்கு 2 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்துருச்சு. இந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸ் வரும்போது சில்க் த்ரெட்டை ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். இந்த த்ரெட்டு மொத்த கண்டை வந்து உங்களுடைய மடியில் வந்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா இது ரோல் ஆகிட்டே இருந்து ரொம்ப சிக்காயிடும். ஸோ அதனால அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னா இதை எடுத்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய மடியில் வச்சுட்டு, இப்போ பாருங்கள் அதே மெத்தட் தான். இந்த நாட்டை வந்து 2 கையால் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை வந்து விரலால் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழேருந்து நூல் எடுத்துட்டேன். குத்திட்டு எடுக்கும்போது ரைட் லெஃப்ட், குத்தி எடுக்கும்போது ரைட் லெஃப்ட், குத்தி எடுக்கும்போது ரைட் லெஃப்ட். பாருங்கள், 2 த்ரெட்டையும் சேர்த்து நீங்கள் கீழே குத்தணும். எடுக்கும்போது 2 த்ரெட்டையும் சேர்த்து எடுக்கணும். குத்திட்டு கீழே சுற்றும் போது பாருங்கள், இப்படி சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது ரைட் லெஃப்ட். பாருங்கள், குத்தி சுற்றுறேன் பாருங்கள். நீடில் மாட்டுறது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். எடுக்கும் போது 2 த்ரெட்டும் சேர்த்து எடுக்கணும். இது வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் தான். இந்த பாருங்கள், இப்படி சுற்றி இப்படி எடுக்கையில் ரைட் லெஃப்ட். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சில்க் த்ரெட்டில் பண்ணையில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண் மூடிட்டு கூட நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரி போடலாம். லைக் அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஃபீல் வந்து 2 ஃபிங்கர்ஸ்லேயும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். குத்தி சுற்றுறேன், மேலே எடுக்கிறேன், ரைட் லெஃப்ட், குத்திட்டு சுற்றுறேன், மேலே எடுக்கும்போது ரைட் லெஃப்ட். இந்த பாருங்கள், குத்தி எடுக்கும்போது ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், குத்தி எடுக்கும்போது ரைட் லெஃப்ட். இது பண்ணுங்க, ரைட் லெஃப்ட். நீடில் வந்து 90 டிகிரியில் இருக்கணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போது நான் இதை முடிக்க போகிறேன். முடிக்கும் போது ஸ்டார்டிங்கில் இருக்கையில் உங்களுக்கு நாட்லாம் வந்து கஷ்டமாக இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணையில் இந்த செயினை வந்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ஏன்னா நீங்கள் விட்டிங்கன்னா பிரிஞ்சிட்டே வந்துடும். ஸோ அது பிரியாமல் இருக்கிறதுக்கு இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், இதே மெத்தட் தான் ஷூயிங் த்ரெட்டுக்கும். இப்போ பாருங்கள், இந்த த்ரெட்டு ஊசிலேருந்து எடுத்துட்டோம் இல்லையா. இப்போது இது 2 ஸ்ட்ராண்ட்ஸாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா, 2 ஸ்ட்ராண்ட்ஸாக இருக்குது. இதில் இந்த சென்டர் பார்ட்டில் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை எடுத்துருங்க. அப்போது உங்களுக்கு இந்த த்ரெட்டு தான் இருக்கும். சரியா, இதை வந்து
கீழேருந்து கொடுத்து எடுத்து முடிச்சுக்கலாம். இது ஆரி நாட் கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தட்லேயும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலான்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஜரி த்ரெட்டில் பார்க்க போகிறோம். ஜரி த்ரெட் வந்து நீங்கள் ஷூயிங் த்ரெட் மாதிரி சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்தாலே போதும். ஷூயிங் த்ரெட் மாதிரி தான் இதுவும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். தின்னாக இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் சில்க் த்ரெட் வந்து தின்னாக இருந்தால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால அதை வந்து நம்ம 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கிறோம். இது வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு நரம்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நல்லா நீங்கள் எவ்வளோ இழுத்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக கட் ஆகாது. அதனால இது வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ் இருந்தாலே போதும். பாருங்கள், அதே மாதிரி நான் நாட் போட்டிருக்கேன். 2 விரலுக்கு உடலை முடிச்சிருக்கு. விரலை சுற்றிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடலாம். பாருங்க, குத்தி கீழே குத்தி சுற்றிட்டு ரைட் லெஃப்ட், குத்தி சுற்றி ரைட் லெஃப்ட், குத்தி சுற்றி. ஜரி த்ரெட்டுங்கும் போது நான் சொல்கிறேன், இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் ஃபர்ஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாதீங்க. ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட்டில் வரவே வராது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஷூயிங் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து ஜரி த்ரெட்டுக்கு வாங்க. ஏன்னா நீங்கள் ஜரி த்ரெட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாருக்குமே வந்துடும். பட் வந்து சில்க் த்ரெட்டு கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எப்படி செயின் வரும் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஷூயிங் த்ரெட்லையும், அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் தான் நம்ம போட்டே ஆகணுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் சில்க் த்ரெட்லையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜரி த்ரெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜரி த்ரெட் வந்து ஜஸ்ட் ஒரு டெக்கரேட்டிங் பர்பஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நமக்கு லேர்னிங் வந்து ஒன்றும் கிடையாது. பட் அந்த ஜரி த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம், எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் வந்து இதை போட்டு காமிக்கிறேன். மெத்தட் எல்லாமே சேம் தான். பாருங்க, வரையில் ரைட் லெஃப்ட், குத்தி எடுக்கையில் ரைட் லெஃப்ட். ஸோ நம்ம முடிச்சு காமிக்கிறேன். அதே மாதிரி தான் முடிக்க போகிறேன். இந்த பாருங்கள், 2 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கா. இதில் இந்த சென்டர் பார்ட்டில் கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு ஒரு த்ரெட் எடுத்துடலாம். இதை கையோட கீழே இருந்து ஊசியை விட்டு இதை வந்து கீழே எடுத்துடலாம். இது கண்டிப்பாக ஆரி நாட் கிடையாது. இது ஜஸ்ட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பிகினர்ஸ்க்கு வந்து இதை எப்படி நான் ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெக்னிக், என்னுடைய டெக்னிக். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு போட்டிருந்த வீடியோஸ் வந்து ஷேக் ஆகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தீங்க. இன்னும் கிளியராக இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதே நேரத்தில் நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் எனக்கு பர்சனலாக என்னால் ரிப்ளை பண்ண முடியலைனாலும் எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இதை போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ் வந்து இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உடனே வந்து கற்றுக்கிற விஷயம் கிடையாது. இது வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கணும். கிளியராக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறணும். ஸோ வந்து இந்த வீடியோஸ் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். என்னுடைய பேஜஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.